வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஜிபி ஸ்பேஸ். நான் உங்க ஜிபி பேசுறேன். இமேஜின் பண்ணி பாருங்க, 4 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமி ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருந்துச்சு. ஆக்சிஜன் இல்லாம, தண்ணி இல்லாம, ஃபுல்லா வல்கனோஸ் அண்ட் லாவாவால நிரம்பி இருந்துச்சு. எந்த ஒரு உயிரும் உருவாக தகுதி இல்லாத பிளானட்டா இருந்த நம்ம பூமியில இந்த கடைசி 100 மில்லியன் வருஷத்துல கடல்கள் உருவாகிருக்கு, மரங்கள் உருவாகிருக்கு, மனிதர்கள் உருவாகிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்துச்சு? இதை பத்தின ரிசர்ச்சர்ஸை கண்டக்ட் பண்ண சயின்டிஸ்டுங்க ஒரு தியரியை ப்ரொபோஸ் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. நம்ம யூனிவர்ஸ்ல லைஃப் உருவாகிறதுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் எல்லா பக்கமும் செதறி கிடக்கு. அந்த லைஃப் இன்கிரீடியன்ஸ் ரிச்சா இருக்கிற ஏரியால உருவாகிற சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் தான் லைஃப் சீட்ஸ். இந்த சீட்ஸை கேரி பண்ற காஸ்மிக் டெலிவரி வெஹிக்கிள்ஸ் தான் ஆஸ்ட்ராய்ட்ஸும் காமெட்ஸ். இப்போ உங்களுக்கு தோணலாம், ஸ்பேஸ்ல ரேடியேஷன்லாம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமே, ஆக்சிஜன் இல்லாம வாட்டர் இல்லாம இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசத்தால சர்வைவ் ஆக முடியுமான்னு. நம்ம பூமியிலேயே எக்ஸ்ட்ரீமோஃபிலிஸ்னு ஒரு சிங்கிள் செல் ஆர்கானிசம் இருக்கு. இதால கொதிக்கிற தண்ணிலையும் சர்வைவ் ஆக முடியும், கூலிங்கா இருக்கிற ஐஸ் கட்டிக்குள்ளேயும் சர்வைவ் ஆக முடியும், ஏன் ஸ்பேஸ்ல ரொம்ப ஹார்ஷஸ்ட் என்விரான்மெண்ட்ல கூட இதால சர்வைவ் ஆக முடியும். இந்த மாதிரி டேலண்ட் இருக்கிற சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் ஒரு ஆஸ்ட்ராய்டுக்குள்ள இருந்து அந்த ஆஸ்ட்ராய்டு ஸ்பேஸ்ல பல பில்லியன் வருஷம் டிராவல் பண்ணி ஒரு பிளானட்ல போய் கிராஷ் ஆகி அந்த பிளானட்ல இந்த சிங்கிள் செல் ஆர்கானிசம்ஸ் லைஃபை உருவாக்கலாம் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. இந்த தியரியை சயின்டிஸ்டுங்க லித்தோ பான்ஸ்பெர்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆரம்பத்துல ஒரு சில சயின்டிஸ்டுங்க எதிர்த்தாலும் லேட்டர் பீரியட்ல இந்த தியரியை ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு எவிடன்ஸ் கிடைச்சது. 1969 முர்ச்சிஷான் அப்படின்ற ஒரு மீட்டியரைட் ஆஸ்திரேலியாவை தாக்குச்சு. அந்த மீட்டியரைட்டை தோண்டி எடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தப்ப அதுல 70 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருந்திருக்கு. அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்க புரோட்டீனை உருவாக்குறதுக்கு தேவையான பேசிக் இன்கிரீடியன்ட். இதோட சேர்த்து டிஎன்ஏ ஆர்என்ஏ உருவாக்குறதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸும் இந்த மீட்டியரைட்டுக்குள்ள இருந்திருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு லைஃபை உருவாக்குறதுக்கு தேவையான முக்காவாசி இன்கிரீடியன்ட் இந்த மீட்டியரைட்டுக்குள்ள இருந்திருக்கு. இந்த கண்டுபிடிப்பு லித்தோ பான்ஸ்பெர்மியா தியரியை ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிருச்சு. இப்ப சயின்டிஸ்டுங்க ப்ரப்போஸ் பண்ண இன்னொரு தியரி பத்தி பார்ப்போம். நம்ம எர்த்ல லைஃப் உருவாகிறதுக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். ஆனா ஏர்லியர் ஸ்டேஜ்ல நம்ம எர்த் இருந்த ஹீட்டுக்கு எல்லா வாட்டரும் எவாப்ரேட் ஆயிருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இத்தனை கடல்களும் சமுத்திரங்களும் நம்ம பூமியில உருவாச்சு? இதுக்கு சயின்டிஸ்டுங்க 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூமியில லேட் ஹெவி பம்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஈவென்ட் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. 3.5 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி லட்சக்கணக்கில் வாட்டர் ரிச் ஆஸ்ட்ராய்ட்ஸ் அண்ட் காமெட்ஸ் நம்ம பூமி மேல வந்து மோதி இருக்கு. இதனாலதான் கடல்கள் உருவாயிருக்குன்னு சயின்டிஸ்டுங்க அந்த தியரியில மென்ஷன் பண்றாங்க. லேட்டர் பீரியட்ல இந்த தியரிக்கான எவிடன்ஸும் கிடைச்சு இந்த லேட் ஹெவி பம்பார்ட்மெண்ட் அப்படின்ற ஹைபாத்தசிஸும் ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ற ஒவ்வொரு சொட்டு தண்ணியும் பல பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஐசி ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து வந்திருக்கு பாருங்க. ரீசெண்ட் டைம்ஸ்ல சயின்டிஸ்டுங்க பூமியில ஆஸ்ட்ராய்ட்ஸ் விழுகிற வரைக்கும் வெயிட் பண்ணாம நேரா ஸ்பேஸுக்கே போய் அங்க இருக்கிற ஆஸ்ட்ராய்ட்ஸ்ல இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணிட்டு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜப்பானோட ஹயாபுஷா 2 அப்படின்ற ஸ்பேஸ் மிஷன் ரியூகா அப்படின்ற ஒரு ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்து டெஸ்ட் பண்றதுதான். அப்படி கொண்டு வந்த சாம்பிளை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப அதுல உராசில் அப்படின்ற ஒரு கெமிக்கல் காம்பனன்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நம்ம உடம்புல இருக்க ஆர்என்ஏவை உருவாக்குறதுக்கு பயன்படுத்துற கெமிக்கல் காம்பனன்ட் தான் இந்த உராசில். இதே மாதிரி நாசாவோட ஒசிரிஸ் ரெக்ஸ் மிஷன் பெனு ஆஸ்ட்ராய்ட்ல இருந்து சாம்பிள் கலெக்ட் பண்ணி நம்ம பூமிக்கு கொண்டு வரதுதான். அப்படி கொண்டு வந்த சாம்பிள்ஸை இன்னைக்கு வரைக்கும் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது எதையுமே வெளியே சொல்லாம ரொம்ப கான்பிடென்ஷியலா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யோசிச்சு பார்த்தா லைஃப் உருவாகிறதுக்கு தேவையான கெமிக்கல் இன்கிரீடியன்ஸ் ஆஸ்ட்ராய்ட்ஸாவும் காமெட்ஸாவும் நம்ம யூனிவர்ஸ் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகி கிடக்கு. நம்ம எர்த்ல லைஃப் உருவாகிறதுக்கு காரணம் ஆஸ்ட்ராய்ட்ஸ் தான்னா இட் கேன் ஹேப்பன் எனிவேர், ரைட்? மார்ஸ்ல கூட ஒரு காலத்துல லைஃப் இருந்திருக்கலாம். நம்ம ஜூபிட்டர் சுத்தி இருக்க யூரோப்பா மூன்ல கூட லைஃப் உருவாகி இருக்கலாம். ஏலியன்ஸை நம்ம பூமிக்கு வெளியே பல வருஷமா தேடிட்டு இருக்கோம். ஆனா ஒரு வகையில பார்த்தா இந்த பூமிக்கு நம்மளே ஒரு ஏலியன்ஸ் தானே. நம்ம எல்லாரும் ஆஸ்ட்ராய்ட்ஸ் மூலியமா தான் இந்த பூமியில உருவானோமா, இல்ல பூமியிலேயே ஏதாவது ஒரு மிராக்கிள் நடந்து நம்ம உருவானோமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஸ்பேஸ் அண்ட் சயின்ஸை பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தா ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். Until then, stay curious. I am GP signing out.